ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜிபி கேமிங் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா, கிங்ஸ் 11 பஞ்சாப் டீமோட 2021 டீம் ப்ரெடிக்ஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் டாக்ஸ்டர் கேமிங்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டிருந்தாரு கிங்ஸ் 11 பஞ்சாப் பற்றி போடுங்கன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா அவருக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன், நான் டெடிகேட் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த டீமில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 26 பேர்ஸ் இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டீமில் ஃபஸ்ட் பிளேயர் நம்ம யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் தான் KL ராகுல். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிரடியாக பேட்டிங் பண்ணி பெஸ்ட் கேப்டன் அப்படின்ட்டு கூட இது பண்ணி இந்த டைம் வாங்கியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அது போக ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் அவன் தான், ஆரஞ்சு கேப் ஹோல்டர் அவர் தான். ஸோ பார்த்தீங்கன்னா KL ராகுல் ரிட்டீன் பண்ணுறது பஞ்சாப்க்கு ஒரு நல்ல பெனிஃபிட், அதுவும் போக ரிட்டீன் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். அடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா நம்ம மயங்க் அகர்வால். அவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அதுவும் பார்த்தீங்கன்னா KL ராகுல் அண்டு மயங்க் அகர்வால் ஓப்பனிங் இது பேர் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு கிங்ஸ் 11 பஞ்சாப்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வாலையும் ரிட்டீன் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த நம்ம பிளேயர் பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயில் பார்த்தீங்கன்னா அவர் இந்த வருஷம் ரிட்டைர்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் அடுத்த வருஷம் கண்டிப்பாக விளையாட மாட்டார், கிரிக்கெட்டே எந்த IPL டீமுக்கு விளையாட மாட்டார். ஸோ அந்த பிளேயரை கிங்ஸ் 11 பஞ்சாப் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அதுவும் போக எந்த டீம் எடுத்திருந்தாலுமே அந்த டீமுக்கு முக்கியமான பிளேயர் மிஸ் பண்ணுவாங்க. ஸோ கிறிஸ் கெயில் பதிலாக யார் வருவாங்கன்ட்டு இந்த வருஷம் தெரியல சரியா. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா உஸ்மான் கவாஜா இல்லைனா ஆரன் ஃபின்ச், அது மாதிரி யாராவது ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் தான் மோஸ்ட்டாக எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா ஷாய் ஹோப்பை கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 3 பிளேயர்ஸில் கூட யாராவது எடுத்தால் கூட கிங்ஸ் 11 பஞ்சாப்க்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் அமையும். அடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா மன்தீப் சிங். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் ஓப்பனிங் கூட இறக்கி விட்டாங்க, கொஞ்சம் நல்லா பேட்டிங் பண்ணார். அதுவும் போக ஒரு மிட்லார்டில் பேட்ஸ்மேன். அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஓரளவுக்கு தான் பெர்ஃபார்ம் பண்ணார் நான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்லேயுமே மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக கூட ஒரு மேட்ச்சில் ரொம்பவே திணறனால பேட்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ அவருக்கு பதிலாக நான் யார் எடுக்கலான்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா ஹனுமா விகாரின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ இந்தியாஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச்சில் கூட அவர் இருக்கார், ஒரு ஆல்ரவுண்டர். அவரை ஒரு வருஷம் டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்தாங்க ஃபஸ்ட் வருஷம். ஆனால் அவரை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணின்னு அவரை எடுக்கவே இல்லை. அதுவும் போக போன ஆக்ஷனில் அவர் அன்சூல் பிளேயராக போனார். ஸோ அவர் எடுத்தால் கூட அவருக்கு நிறைய திறமை இருக்குது, அவர் எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணலாம் மன்தீப் சிங் பதிலாக. ஸோ அடுத்த பேர் பார்த்திங்கன்னா கருண் நாயர் பார்த்திங்கன்னா அவரும் அதே மாதிரிலாம் ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணாத ஒரு பிளேயர் தான். ஸோ அவரை நான் எடுக்கன்னு நான் இது கொடுக்க மாட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா அவர் எதுக்கு ஃபேமஸ்னு பார்த்திங்கன்னா டெஸ்ட்டில் 300 ரன் ஸ்கோர் பண்ண பிளேயருங்கிறனால அவர் கிங்ஸ் 11 பஞ்சாப் நிறைய ரிட்டீன் பண்ணிகிட்டே இருக்காங்க வருஷம். அதுவும் பார்த்திங்கன்னா அவருக்கு 2 மேட்ச் சான்ஸ் கிடைக்கும். சான்ஸ்லேயுமே நல்லா அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை. ஒரு 10 ரன்ஸ் 20 ரன்ஸ்குள்ளேயே அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. ஸோ அடுத்த பிளேயர் பார்த்திங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணல. RCB இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அவர் முதல்ல டீமில் எடுத்தப்போ RCBயில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். பஞ்சாப் வந்திருந்து அவர் உண்மையாக விளையாடுறதில்ல. ஸோ அவருக்கு பதிலாக நான் யார் எடுப்பேன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி பிளேயர்ஸில் இருக்காங்களே பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட், ஷிகர் தவான், அவங்க 2 பேர்த்தில் யாராவது டெல்லி ட்ராப் பண்ணாங்கன்னா அவங்கள பஞ்சாப் எடுத்தால் பஞ்சாப்க்கு நல்ல அட்வான்டேஜ் அமையும். அடுத்த பிளேயர் பார்த்திங்கன்னா நம்ம கிளென் மேக்ஸ்வெல். அதே பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் பிட்டுக்கு போன ஒரு பிளேயர் அவரும் கூட. ஆனால் பார்த்திங்கன்னா அவர் அவ்வளோ பெருசாக ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணல. பேட்டிங்கில் தான் ஒன்றும் பண்ணல. சரி பவுலிங்கில் வாய்ப்பு கொடுக்கலான்னு பார்த்து பவுலிங்கில் பவர் பிளே ஓவர்ஸ் கூட அவருக்குலாம் வாய்ப்பு கொடுத்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா சுமாராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, விக்கெட்ஸ்லாம் கூட வீழ்த்தியிருக்காரு. ஸோ கிளென் மேக்ஸ்வெல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரிட்டீன் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா அவர் நிறையா பணம் கூட எடுத்திருக்காங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் அவரை விடாது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ பார்ப்போம் எடுக்கிறாங்களே இல்லையான்னு. என்னோடய கணிப்பு பார்த்திங்கன்னா கிளென் மேக்ஸ்வெலுக்கு பதிலாக SRH ஹைதராபாத் பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா 2 பேர் நான் சொல்கிறேன், மனிஷ் பாண்டே அண்ட் பிரியம் கர்க், 2 பேர்த்தில் யாராவது எடுத்துருக்கலாம். ஸோ அவருக்கு பதிலாக ஒரு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் கூட மிஞ்சலாம். ஏன்னா நான் பார்த்திங்கன்னா மனிஷ் பாண்டேவும் பிரியம் கர்க்கும் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் தான். ஸோ அவருக்கு பதிலாக ஒரு ஃபாரின் பிளேயருக்கு வாய்ப்பு இருக்குது. என்னை கேட்டால் மேக்ஸ்வெல் ட்ராப்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்த பிளேயர் பார்த்திங்கன்னா நிக்கோலஸ் பூரான் பார்த்திங்கன்னா கிறிஸ் கெயில் இல்லாத ஒரு இதுவே பஞ்சாப் இல்லாத மாதிரி பண்ணிட்டாரு. கிறிஸ் கெயில் இல்லைன்னா என்ன நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிக்கோலஸ் பூரான் பார்த்திங்கன்னா எல்லா மேட்சும் அதிரடியாக ஆடி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஆண்ட்ரேசல் மாதிரி KKR ஆண்ட்ரேசல்னா பஞ்சாப்க்கு பார்த்திங்கன்னா நிக்கோலஸ் பூரான். அடுத்த பிளேயர் பார்த்திங்கன்னா ஜிம்மி நிஷம். அவர் பார்த்திங்கன்னா பஞ்சாப்க்கு ஓரளவுக்கு சுமாராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு அவ்வளோ சான்சஸ் கிடைக்கல. அவர் சான்சஸ் கிடச்சிருந்தால் இன்னும் நிறைய ப்ரூஃப் பண்ணியிருப்பார். ஸோ பார்த்திங்கன்னா அவரை எடுக்கிறது நல்ல விஷயந்தான். அடுத்த பிளேயர் பார்த்திங்கன்னா பிரப்சிம்ரன் சிங். அவர் பார்த்திங்கன்னா ஒரு அன்கேப்டு பிளேயர். அவர் பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பரை 2-3 மேட்ச்சில் இறக்குனாங்க. பார்த்திங்கன்னா அவர் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இது பண்ணல. ஸோ அவரை ட்ராப் பண்ணுறது தான் நல்லதுன்னு நான் நினைப்பேன். அதுவும் போக அவருக்கு பதிலாக யாராவது எடுக்கிற மாதிரி இருந்தால் யார் எடுப்பான்னு சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா அவருக்கு பதிலாக முஷிஃபிகுர் ரஹீம்னு ஒருத்தர் இருக்கார். பங்களாதேஷ் கேப்டனாக இருந்தார் ஒரு காலத்தில். அவர் பார்த்திங்கன்னா கீப்பிங் நல்லா பண்ணுவார், பேட்டிங் நல்லா பண்ணுவார். ஸோ சிம்ரன் சிங்கும் ஒரு விக்கெட் கீப்பர் தான். ஸோ அவருக்கு பதில் எடுத்தால் நல்ல சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்த பேர் பார்த்திங்கன்னா கிறிஸ் ஜார்டன் பார்த்திங்கன்னா நான் ரீடீம் தான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்திங்கன்னா கிறிஸ் ஜார்டன் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தார் கடைசி ஒரு 2-3 மேட்ச்சில். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சொதப்புனார், ஆனால் கொஞ்சம் கடைசி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். மும்பை இந்தியன்ஸில் கூட சூப்பராக ஒரு செமையாக போட்டார். ஸோ அவரை நான் கேட்டால் ரிட்டைன் பண்ண சொல்லுவேன்.
அடுத்த பேர் பார்த்தீங்கன்னா முகமது ஷாமி பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்ம் பண்ணுங்க ஒரு பவுலர். அவரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக 2 ஓவர் போட்டதில் 1 கிறிஸ்டியானோ ப்ரோ முகமது ஷாமி போட்டார். முகமது ஷாமி சூப்பராக பவுலிங் பண்ணார். ஸோ முகமது ஷாமியை யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட். என்னை கேட்டால் பஞ்சாப் ரீட்டைன் பண்ண சொல்லலாம். அடுத்த பேர் பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்ணோய் பார்த்தீங்கன்னா யங்கஸ்ட் பிளேயர், அதுவும் போக சூப்பராக பவுலிங் கூட ஒரு பிளேயர். பார்த்தீங்கன்னா மயான்க் மார்க்கண்டே கூட நான் கம்பேர் பண்ணி பேசியிருந்தேன் நான் சிஎஸ்கே ஒரு இதில். ஸோ அவர் எடுக்கிறதுக்கு எந்த டீம் எடுக்கிறாங்களோ அவங்க நல்ல அட்வான்டேஜ். அடுத்த டீம் பார்த்தீங்கன்னா ஷெல்டன் காட்ரல் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இது பண்ணார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சை தோற்று கொடுத்ததுக்கப்புறம் பஞ்சாப் ஒரு சான்ஸே மோஸ்ட்டாக கொடுக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா அவரை முக்கால்வாசி ட்ரா பண்ணுறத பஞ்சாப் வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலர் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த 2-3 மேட்ச் மட்டும் அவருக்கு சரியாக அமையாதனால அவர் ட்ரா பண்ணிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 9 வருஷமாகவே பஞ்சாபில் இருந்தார். ஆனால் அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. இந்த 1 வருஷம் சான்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் அதையும் நல்லா ப்ரூவ் பண்ணி நல்லா இது பண்ணியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹர்ப்ரீத் பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிஎஸ்கேக்கு எதிராக பஞ்சாப்பான ஃபஸ்ட் மேட்ச்சில் அவர் பவுலிங் போட்டிருப்பார். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் சுமாரான பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காரு. இன்னைக்கு கேட்டிங்கன்னா அவர் ட்ரா பண்ணுறது நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட எதுவும் இல்லை. ஸோ அவர் நம்ம பஞ்சாப் டீம் தேவைப்பட மாட்டார்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா முருகன் அஸ்வின் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு பிளேயர். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஸ்ல இருந்தார். அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் போனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்திருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துட்ருக்காரு. ஒரு மேட்ச்ல ஒரு அளவுக்கு நல்லா பவுலிங் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா அவரை எடுக்கிறது கூட எடுக்கலாம். அது பஞ்சாப்போட சாய்ஸ் தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் வில் ஜாயின். அவர் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் மட்டும் பஞ்சாப்க்கு டீமில் வந்தார். இந்த வருஷம் 2020 அவர் பர்ஃபார்மன்ஸ் எதுவும் பண்ணல. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா சுமாராக பவுலிங் கூட ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் எடுத்தால் கூட எடுக்கலாம், இல்லை எடுக்காம கூட ட்ரா பண்ணலாம். என்னை கேட்டிங்கன்னா நான் ட்ரா பண்ண தான் சொல்லுவேன். அடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா முஜிபுர் ரஹ்மான். அவர் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பிளேயர். அவர் பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் மாதிரியே பவுலிங் கூட ஒரு பயங்கரமான பவுலர். அவருக்கு இந்த மேட்ச்சில் சான்ஸஸே கிடைக்கலன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவர் நல்ல பவுலிங் போட பிளேயர். ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய விக்கெட்ஸ் கூட எடுத்தார். பர்பிள் கேப்பில் கூட டாப் 5க்குள்ளே வந்தார்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் நல்லா எடுத்து நீங்கள் சான்ஸ் கொடுத்துருக்கலாம். பஞ்சாப் கொடுத்துருந்தீங்கன்னா கூட ஒரு மாற்றம் கிடச்சிருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் குட்டா பார்த்தீங்கன்னா நல்லா செமையாக பர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர். அவர் பார்த்தீங்கன்னா நான் ரீடீம் தான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் சிஎஸ்கே கடைசி மேட்ச் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் அவர் 50 அடித்து தான் ஸ்கோரே கொஞ்சம் ஏற்றி கொடுத்தாரு. ஸோ அவரை பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வச்சுக்கிறது நல்லது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணப்ப கௌதம் பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடுற ஒரு பவுலர் தான். அவர் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் 2 வருஷம் இருந்தார்னு நினைக்கிறேன். ராஜஸ்தான் 2 வருஷம் இருந்து இந்த வருஷம் மட்டும் தான் பஞ்சாப்க்கு வந்திருக்காரு. ஸோ என்னை கேட்டிங்கன்னா கிருஷ்ணப்ப கௌதமை ட்ராப் பண்ணிடலான்னு சொல்கிறேன். ஏன்னா கிருஷ்ணப்ப கௌதம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சுமாரத்தான் இது பண்ணியிருக்காரு. பவுலிங்கில் அவ்வளோ பெருசாக பண்ணல, பேட்டிங்கில் அவ்வளோ பெருசாக பண்ணல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் சுஜித். அவர் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ்க்குலாம் முக்கால்வாசி தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் சரியான ஃபீல்டர், அதுவும் போக நல்ல பவுலரும் கூட. லெஃப்ட் ஆர்ம் ஸ்லோ ஸ்பின் பவுலர். அதுவும் கூட பேட்டிங் ஓரளவுக்கு சுமாராக பண்ணுவார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எடுத்தாங்கன்னு சான்ஸ் கொடுக்கல. ஆனால் சப்ஸ்டியூட் ஃபீல்டராக கொடுத்தாரு. ஆனால் அதுலேயே அவர் சூப்பரான கேட்ச் பிடிச்சாரு. ஸோ பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அடுத்ததாவது ஜெகதீஷ் சுஜித் எடுத்தாங்கன்னா வாய்ப்பு கொடுக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா அன்கேப்ஸ் பிளேயர் தான் இனிமேல் வருது. தர்ஷன் நால்கண்டேன்னு ஒரு பவுலர். அவருக்கு சான்சஸ் கிடைக்கல. அவர் பார்த்தீங்கன்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். அவர் பார்த்தீங்கன்னா நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காரு ரஞ்சியில் கூட. ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு சான்சஸ் எதுவும் கிடைக்கல. ஸோ அடுத்த வருஷமாவது சான்ஸ் கிடைக்குமான்னு பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தஜிந்தர் சிங். அவர் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் 2 வருஷமோ 1 வருஷமோ இருந்தார்னு நினைக்கிறேன். ஆல்ரவுண்டர் அவர். பேட்டிங்கும் பண்ணுவார், பவுலிங் பண்ணுவார். ஹர்பஜன் சிங் மாதிரி பண்ணுவார். எல்லாமே பேட்டிங் பவுலிங் எல்லாமே பண்ணுவார். அதை பார்த்தீங்கன்னா அவருக்கு சான்சஸ் ஒன்றுமே கிடைக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஷான் பொரேல். அவரும் பார்த்தீங்கன்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். அவர் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி 1 வருஷம் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு சான்சஸ் கொடுக்கல. பஞ்சாப் எடுத்தாங்க, பஞ்சாப்பும் சான்சஸ் கொடுக்கல. ஸோ இது வரைக்கும் இது மாதிரி யங்கஸ்ட் பிளேயர்ஸ்க்கு சான்சஸ் கொடுத்தா தான் அவங்களோட இதெல்லாம் எப்பவுமே வெளியே தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா சான்சஸ் கொடுக்காத எப்பவுமே நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அடுத்த கடைசி பிளேயர் பார்த்தீங்கன்னா யோகேஷ் குல்வார்கர்னு ஒரு ஆல்ரவுண்டர். அவர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பிளேயர் தான். ஸோ அவருக்கு இந்த சான்ஸஸும் மோஸ்ட்டாக கிடைக்கல. ஸோ அவரும் அவரோட ஈஸியாக பெர்ஃபார்மன்ஸை ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ பஞ்சாப் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பிளேயர்ஸ்க்கு சான்ஸே கொடுக்காதனால தான் பஞ்சாப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்போவுமே எல்லா வருஷமுமே பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்ருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் இதுதான் நான் சொன்ன ப்ரெடிக்ஷன், கிங்ஸ்ல பஞ்சாபோட ப்ரெடிக்ஷன். அதே மாதிரி கைஸ் பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயில் அடுத்த வருஷம் விட மாட்டார். அது ஒரு ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஆக்ஷனில் அங்கே ஒரு நல்ல பேர் எடுப்பாங்கன்னு பஞ்சாப் நம்ம அடுத்த வருஷம் பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.